ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன டயகிராம் வந்து பார்க்க போறோம்னா நம்ம AutoCADல இந்த பிராக்கெட் எப்படி டிசைன் பண்ணலாம் 2Dயா அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா என்னோட சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறேன். சாஃப்ட்வேர்க்குள்ள வந்தோனே நான் யூனிட் லிமிட்ஸ்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி செட் பண்ணணும்னு தெரியலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ, இப்போ இந்த டயகிராம் நம்ம எங்கருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த சென்டர்ல இருந்தே நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா 46 ஆஃப் டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 46 குடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அ 62 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க 80. ஸோ, அது 2த்தையும் நம்ம வரைவோம். சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 62. சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 62 வரையறேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணி 80. ஸோ, இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் முடிக்கிறேன். ஸோ, இந்த ஸ்டெப்ஸும் வரைஞ்சு முடிச்சுட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த இடத்துல இந்த போர்ஷன் இது எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா, சென்டர்லேருந்து மேல 60 கீழ 60 அது குடுத்துருக்காங்க. ஸோ, அது என்னன்னா சிம்பிள் தான். ஸோ, ஒரு லைன் எடுத்துக்கோங்க. மேக் த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேல 60க்கு ஒரு லைன் போடுங்க. மறுபடியும் அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழ ஒரு 60க்கு ஒரு லைன போடுங்க. இத முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன அடுத்தது வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ இதுவும் சர்க்கிள் எங்க உள்ள இருக்கிறது ஆல்ரெடி சர்க்கிள் தெரியுது. ஸோ இதுவும் என்னன்னா ஒரு சர்க்கிள். அத நம்ம ஃபில்லட் பண்ணி ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டயாமீட்டர் 2 இங்க இங்கேயும் ஒண்ணு இருக்கு. இதுக்கான ரேடியஸ் வேல்யூ தனியா குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 22 ஆஃப் டயாமீட்டர். ஸோ 22 2 ஹோல்ஸ். ஸோ என்ன பண்ணுங்க சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் எங்கன்னா இந்த இடத்துல 22 ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா இங்க அவுட்டர் சர்க்கிள் என்னன்னா 18 ஆஃப் ரேடியஸ். ஸோ என்ன பண்ணுங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ்ல போயிட்டு என்ன பண்ணுங்க 18 இத போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இந்த 2 ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி காப்பி பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க அங்க இருந்து இங்க மூவ் ஆயிடும். காப்பி செலக்ஷன் பண்ணா தான் நமக்கு இப்படி வரும். இது வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இந்த டயகிராம ஃபர்தரா எப்படி கொண்டு போலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வர இந்த இத நம்ம இங்க ஒரு கர்வ் மாரி வரும். இதுக்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் 100. ஸோ, இப்ப இது நீங்களே இந்த இடத்துக்கு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. எப்படி வரையணும்னு. இது என்னன்னா டான் ரேடியஸ். ஏன்னா 2 சர்க்கிள டச் பண்ணி இந்த இது இந்த கர்வ் இருக்கு. ஸோ, அதுக்கான ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 100. அத வரைஞ்சுட்டு நான் என்ன பண்றேன், அதையும் ட்ரிம் பண்ணி முடிச்சுடுறேன் இப்போதைக்கு. நமக்கு டயகிராம் இந்த ஆஃப் நமக்கு ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 46 தள்ளி நம்ம இந்த 2 சர்க்கிள நம்ம வரையணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அது சிம்பிள் தான். அதே மாரி சென்டர் லைன்லேருந்து என்ன பண்ணுங்க, 46 தள்ளி ஒரு லைன டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு இன்னர் சர்க்கிள்ல ஆஃப் டயாமீட்டர் 16 அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் நமக்கு 15. ஸோ என்ன பண்ணுங்க, ரேடியஸ் என்ன பண்ணுங்க, ரேடியஸ் 15 அத ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தது டயாமீட்டர். டயாமீட்டர் ஸோ உள்ள வரும். 216 இதுவரைக்கும் வரைஞ்சிடுங்க. இப்போ இதுவரைக்கும் வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு டயகிராம் இப்போ ஃபினிஷே ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல இது பாருங்க. இந்த இடத்துல ஒரு கர்வ் இங்க, இங்க இதெல்லாம் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில்லட் 8. ஸோ என்ன பண்ணணும்னா டூ ஃபில்லட் ஃபில்லட்ல பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 8 என்டர் மல்டிபிள் நான் மோர் தென் 2 டைம்ஸ் பண்ண போறேன். ஸோ இங்கருந்து இங்க இங்கருந்து இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள்ல இருந்து இங்க, இங்கருந்து இங்க. இதுவரைக்கும் இது பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, மிச்சம் இருக்கிறத என்ன பண்றீங்க தேவையில்லாத போர்ஷன்ஸ் என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இந்த பார்ட்லாம் நமக்கு தேவையில்லாத போர்ஷன். ஸோ அத என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரிம் அவுட் பண்ணிடுங்க. ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணி கரெக்ட்டா ட்ரிம் பண்ணுங்க. நீங்க இங்க தப்பா எதனா ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் இசட் குடுத்து மறுபடியும் ட்ரிம் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கான டயகிராம் என்னன்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிடுச்சு. எக்செப்ட் என்ன ஒரு பார்ட் இருக்குன்னா இந்த அரே பார்ட் மட்டும் தான் இருக்கு. இது உங்களுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதுக்கான டயாமீட்டர் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 10 குடுத்துருக்காங்க. ஸோ இத நம்ம என்ன பண்ணணும்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ திஸ் இந்த நடுவுல இருக்க சர்க்கிள பேஸா வச்சு வரையணும். ஸோ அதுக்கான டயாமீட்டர் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 அத போட்டுட்டு, நான் இங்கேயே என்ன இருக்குன்னா, இங்க இருக்கு அரேல 4 ஆர் அரே. இத செலக்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் குடுத்தீங்கன்னா, எனக்கு 6 இடத்துல எனக்கு இது வரும். ஸோ இத குளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த சென்டர் லைன என்ன சென்டர் சாரி சென்டர் சர்க்கிள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, இந்த போர்ஷன்ஸையும் என்ன பண்ணுங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கான பிராக்கெட் பினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. இத ட்ரிம் பண்ணணும். ஸோ ட்ரிம் இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கான பிராக்கெட் நமக்கு பினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டயகிராம்ல இருக்க மாரியே இருக்கா பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஃபில்லட், இங்கேயும் ஃபில்லட். இது எல்லாமே ஆஃப் ரேடியஸ் 8 தான். ஸோ இந்த இடத்துல இத டாட் அண்ட் ரேடியஸ் மூலியமா போட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்க எதனா தப்பு பண்ணியிருந்தோம்னா, நமக்கு இந்த இடம் சரியா நமக்கு ஜாயின் ஆயிருக்காது. ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் கரெக்ட்டா கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல இதுக்கான ரேடியஸ் பாருங்க. இதுக்கான ஹோல்ஸ் சின்னதா இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேபி வேற போல்ட் நட் மேபி பிளேஸ் ஆகலாம். இந்த இடத்துல இந்த மாரி இருக்கு.
ஸோ, இப்போ நம்ம வரைஞ்சிருக்க டயகிராம் வந்து கரெக்ட். ஸோ பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டூ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு அரேவும் ஆயிருக்கு. கரெக்ட்டா இருக்கு. ஸோ நம்ம வரைஞ்சிருக்க டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் இல்ல கரெக்ட் தான். ஸோ இப்போ இந்த மாரி நெறைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எந்த மாரி டயகிராம்ஸ் வந்து போடணும், யுனிவர்சிட்டி லேப் ரிலேட்டடா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.